வணக்கம் நியூஸ் 7 தமிழின் பதில் சொல்லுங்க சார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது நான் சோபனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் படித்தா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இது பற்றின நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக கேட்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டோடைய எம்டி இருக்காங்க ஏஜி சத்யன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுடைய லாங் டேர்ம் பிளானா ஆர் சடனாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமா சார்? அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் மேன் ஆகணுன்ற ஒரு எண்ணமே இல்லை. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு விபத்து மாதிரி தான் ஆரம்பிச்சுது. ஆனால் ஒரு சைடில் ஓடிட்டு இருந்தது, நம்மளும் இது மாதிரி ஒரு லெவலுக்கு வருவோமா, நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது இருந்தது. அது ஒரு விபத்தாக தான் நடந்ததுன்னு சொல்ல முடியும் என்னால். நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பெரிய பொசிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரிசிஷன்ற ஒரு இதுவை வந்து எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். ஸோ ஒரு ரிசிஷன்றதை வந்து நம்ம அதுக்காக நம்ம உடஞ்சி போயிடாமல் அதை வந்து ஒரு படிக்கல்லாம் மாற்றணுன்னு தான் நான் அதுக்காக தான் என்னுடைய முயற்சியெல்லாம் இருந்தது. ஒரு கம்பெனி விட்டு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து வெளியில் வந்த உடனே சரி நம்ம எதுக்கு 4 பேர்கிட்ட போக வேண்டியது இருக்குது, நம்மக்கிட்டே நாலேஜ் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வரப்போ என்னுடைய தொடர்பில் வச்சு என்னுடைய நெட்வொர்க்கை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம். இது ஒரு பெரிய லெவலில் பண்ணக்கூடியதை நாங்கள் ஒரு சிறிய லெவலில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனியில் லெவலில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போது இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. ரிசிஷனால் வெளியில் வந்து நாங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு நல்ல முறையில் 5வது ஆண்டு அடி நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு ஐஓசி பேஸ் கம்பெனி இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோன்றதை நான் இப்போ பெருமையாக சொல்ல முடியும். எந்த கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 கண்ட்ரிக்கு பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சிங்கப்பூர் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது, நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்குது. 2வது ரஷ்யாவுக்கும் ருமேனியாவிலும் பண்ணியிருக்கோம். கல்ஃபில் ஒரு 2-3 கண்ட்ரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஷிப்பிங் நாங்களே எதிர்பார்க்காத எங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஷிப்பிங்கோட ரிப்பேரிங் சம்மந்தமான ஒரு ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி யூகே பேஸ் கம்பெனியோட டைப் பண்ணி இப்போ அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். இதன் மூலிமா வந்து நாங்கள் வந்து யூஎஸில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஆரம்பித்து அதனுடைய வரவேற்பு நல்லா இருந்ததுனால யூஎஸ்லேயே ஒரு பேஸ் போட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதுக்கு உண்டான ஏற்பாடெலாம் போயிட்டுருக்கு. அது ஃபுல் ஃபங்க்ஷனல் ஆஃபீஸாக ஜூலையிலேருந்து நாங்கள் போய் பண்ணுறோம். இப்போயே சில என்கொயரிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிசைன் அண்ட் டீட்டெயில் இன்ஜினியர்ஸ்னால் என்ன, இந்தியாவில் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது சார்? டிசைன் அண்ட் டீட்டெயில் இன்ஜினியர் ஒரு காமன் வேர்டு இன்ஜினியரிங்கில் எல்லாருமே சொல்லலாம். டிசைன்றது வந்து ஒரு காமன் வேர்டு இன்ஜினியரிங்கில். டீட்டெயில் இன்ஜினியரிங்கிறது இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து காமனாக தெரிய மாட்டுது. ஆக்சுவலாக ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்க அப்படியே அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் போயிட்டுருக்காங்க. தவிர இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஆக்டிவிட்டியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம், ஒரு பெரிய பிளான்ட் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதுக்குண்டான நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க. அது ஃபர்தராக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான டீட்டெயில் இன்ஜினியரிங் டிராயிங் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அதில் நிறைய சாஃப்ட்வேர் இன்வால்வ் ஆகிருக்கு, நிறைய டேட்டா ஷீட்டு, கேல்குலேஷன்ஸு, நிறைய சேலஞ்சிங்கான ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். அதுக்குண்டான காம்பிடென்ஸை டெவலப் பண்ணி அதுக்குண்டான ரிசோர்ஸை எடுத்து இதை பண்ணக்கூடியது தான் டிசைன் அண்ட் டீட்டெயில் இன்ஜினியரிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டீஸு. இது ஒரு டெலிவரபிள்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம். இதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியன்ஸ் தான் முதல்ல பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் டீட்டெயில் இன்ஜினியரிங்கில் வந்து இந்தியன்ஸ் தான் நம்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா கல்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ந்த நாடுகளாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசோர்ஸ் அங்கே போய் பண்ணதுனால தான் இன்றைக்கி அந்த இடத்துல இருக்காங்க. இப்போ என்னாச்சு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் போய் அங்கே ஒர்க் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியாவிலே வந்து செட்டில் ஆகலான்னு வந்த பிறகு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ரிசோர்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிசோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலஞ்ச் ஆகிடுச்சு. டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி வந்ததுனால யாருக்கும் இதை பற்றி ரொம்ப தெரியாமல் போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்கில் பேஸ்டு ஒர்க்காக இருந்தது, ரொம்ப இண்டிவிஜுவலோட ஸ்கில்லை யூஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் வந்து எல்லோரும் இந்தியாவுக்கு வந்து சில கம்பெனிஸே மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்து நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மேன் பவர் ஷார்ட்டேஜ், டீட்டெயில் டிசைன் இன்ஜினியரிங்கில் வந்து மேன் பவர் ஷார்ட்டேஜில் தான் இருக்குது. தவிர அதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்ல முடியும். எதிர்பார்த்ததை விட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டு ஆளுங்க தான் நிறைய இடங்களில் போய் பண்ணியிருக்காங்க. அது இங்கேருந்து தான் இந்தியா ஃபுல்லாக பரவுது, இங்கேருந்து தான் போயிட்டுருக்காங்க. இங்கேயே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கேயே இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கம்பெனிஸில் வந்து பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வெளில வந்து ஆரம்பித்தவங்க நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ரிசோர்ஸாகவும் பண்ணுறோம், ட்ரைனிங்காகவும் பண்ணுறோம், ஸ்கில் லெவலிலும் பண்ணுறோம். எங்களுக்கே இப்போ ஆள் கிடைக்க மாட்டேது தமிழ்நாட்டு லெவல்லே. இப்போ இன்னும் சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிக்வயர்மெண்ட் போட்டிருக்கு. கரெக்டான காம்பிடென்ட்டான ஆளுங்க கிடைக்க மாட்டேன்றாங்க. இன்ஜினியர்ஸுடைய நலனுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை
ஹெட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் லீடர்ன்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சொல்ல முடியும். அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு பிளான்ட் பண்ண வேண்டிய ஒரு ரிஃபைனரி போடுறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு கம்பெனி ரோல்ஸ் எடுப்பாங்க. அந்த கம்பெனியோட என்ன ஸ்ட்ரென்த்துன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் வெண்டார் கோஆர்டினேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் கோஆர்டினேஷன்ஸு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸு, அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு லீடர் மாதிரி, இன்க்ளூடிங் த கிளியரிங் ஆஃப் த பில்ஸு, குவாலிட்டி இன்ஷூர் பண்ணியிருக்குது, டெக்னாலஜி அப்டேட் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் வந்து ப்ராஜெக்டை வந்து லீட் பண்ணக்கூடிய ஆள். அவங்க தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்றதை வந்து தான் நாங்கள் சின்ன லெவல்லேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரியான கோர்சஸ் வச்சுருக்கீங்க? இதுக்கு ட்ரைனிங் ப்ராசஸ் என்ன அண்ட் கோர்ஸ் டியூரேஷன் என்ன? இதுக்கு என்ன பே பண்ணணும் சார்? மெயின் ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது டிசைன் அண்ட் டீட்டெயிலிங் தான். இப்போ மேன் பவர் ஷார்ட்டேஜ்ன்ட்டு எல்லா இடத்துலையும் வர்றதுனால இது நம்மளே வந்து எதுக்கு ஒரு மேன் பவர் நம்ம உருவாக்க முடியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு தான் இதில் வருவாங்க. சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளும் கிடைக்காம பட்சத்தில் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க இருக்கப்போ நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் எடுத்து அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து ஆன் ஜாப்ல உட்கார வச்சு ட்ரெயின் பண்ணி அவங்களையே நாங்கள் ரிசோர்ஸாக யூஸ் பண்ணுறது, இல்லைனா அவங்களே வந்து நாங்கள் ரிசோர்ஸாக பல எம்என்சி கம்பெனிக்கு அவங்கள டெப்யூட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகம்யூனிகேஷன், ப்ராசஸ், பைப்பிங், சிவில், இது மாதிரி வேரியஸ் டிசிப்ளின் இருக்குது. அதில் ஒவ்வொரு டிசிப்ளினும் செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்பர்டைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டிசிப்ளினுக்கு உண்டான செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இது சாஃப்ட்வேர் ட்ரைனிங் மட்டும் கிடையாது, டெக்னிக்கல் ட்ரைனிங். ஒரு டாக்குமெண்ட்டை, ஒரு ப்ராஜெக்டை எங்கே ஆரம்பிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, ஒரு நிறுவனத்துக்குள்ளே ஒரு இன்ஜினியர்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, ஒரு 2 வருஷத்துக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இன்ஜினியர்ஸை வந்து நாங்கள் ஒரு 6 மாதத்தில் அவங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் ஸ்கில் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் டேலேருந்து அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அதை ட்ரெயின் பண்ணி கொடுப்போம். இன்ஜினியரிங் ஃபீல்டு உள்ள வரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சாஃப்ட்வேர் எதுவும் தெரிஞ்சிருக்கணுமா, ட்ரைனிங் எதுவும் எடுத்துருக்கணுமா சார்? இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சிருக்க வேணாம். ஏன்னா வந்து அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் தனியாக எந்த கோர்ஸும் போய் படிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் கம்யூனிகேஷனை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் எக்ஸல் வேர்டு மட்டும் தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு கோர்ஸாக தனித்தனியாக எங்கே போய் காசை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து சாஃப்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதுக்குண்டான ஒரு டெக்னிக்காலிட்டியும் தெரியும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்காலிட்டியும் அந்த சாஃப்ட்வேரையும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான கம்ப்ளீட் ட்ரெயின் பண்ணி அவங்கள எங்கள் ரிசோர்ஸாகவே நாங்களே யூஸ் பண்ணுறோம். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன், நல்ல ஒரு பேசிக் எக்ஸல் வேர்டு தெரிஞ்சிருந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அதுவே போதும். அவங்கள நாங்கள் ஒரு நல்ல சிறந்த ஒரு இன்ஜினியராக மாற்ற முடியுன்ற நம்பிக்கையில் இருக்கோம். அது மாதிரி பண்ணிகிட்டும் இருக்கோம். நாங்கள் உங்கள் பிஸ்னஸில் லாங் டேர்ம் பிளான் என்னவா இருக்குது சார்? லாங் டேர்ம் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு மிஷன் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. என்னுடைய லாங் டேர்ம் கோல்னு பார்த்தீங்கன்னா இது 100 crores கம்பெனியாக மாற்றணும். அதே நேரத்தில் காமனாக நிறைய பேருக்கு இந்த இன்ஜினியரிங்கை பற்றி தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட லெவலில் மட்டும்தான் அவங்க இது போயிட்டுருக்கு. இதுக்கு ரிசோர்ஸும் கிடைக்க மாட்டுது. அதனால் வந்து நம்மளும் காமன் மேனாக ஒரு ட்ரைனிங் எடுத்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும். அதுவும் இல்லாமல் வந்து நான் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வந்து நிறைய இடங்களில் இந்த பிரான்ச்சஸை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா 100 crores கம்பெனியாக எனக்கு மாற்றணும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நிறுவனம் வந்து இப்போ சென்னையை வந்து பேஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு உண்டான பிளான்ஸ் இருக்குது. இதுதான் நான் அடுத்த கோலாக வச்சுருக்கோம் இப்போதைக்கு. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்கொள்கிற சேலஞ்சஸ் எப்படி இருக்குது? பிஸ்னஸ் சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ். இப்போ என்னுடைய இதுவில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் ஒரு 30 years இந்த ஃபீல்டில் இருந்திருக்கோம். அதனால் எங்க கூட ஒரு சில சீனியர்ஸ்லாம் இருந்து பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு அடுத்த லெவலாக ஒர்க்கிங் லெவல் சேலஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லெவல் கேண்டிடேட்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்படியே கிடைச்சாலும் அவங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அந்த டைம் வந்து எங்ககிட்ட கிளைண்ட்டுக்கிட்ட வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை உடனே எடுத்து போட்டும் பண்ண முடியாது. ஸோ ரிசோர்ஸ் ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இப்போ காமனாக வரக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் மீட் பண்ணி ஷெடியூல் பண்ணி ஒரு பேமெண்ட் கலெக்ஷன் ஒரு சேலஞ்சாக இருக்குது. இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் வேலை இல்லைன்றாங்க, இன்னொரு பக்கம் எங்களை மாதிரி நிறுவனத்தில் ஆள் கிடைக்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கவங்களுக்கு, ஒரு மினிமம் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போது அது அந்த அளவுக்கு வந்து ஃபில் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேலஞ்சஸில் ஒன் ஆஃப் த சேலஞ்ச் வந்து ரிசோர்ஸ் ப்ராப்ளம். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாலும் போதும். எனக்கு தெரியலன்னு வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரியே இருந்துடுறாங்க. அதுவும் இது கோர் டிசைன் இன்ஜினியரிங்கிறதுனால இதுக்கு உண்டான ஸ்கில் செட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும். எல்லோரும் ஐடி மாதிரி இடங்களை தேடியே போயிட்டு அங்கே ஜாப் இல்லைன்றாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய இருக்குது இந்த ஏரியாவில். பட் யாரும் வரமாட்டுறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்கில்லும் தேவை, கம்யூனிகேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்.
அதனால் வந்து கம்யூனிகேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டை பற்றி ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்து ஒரு மினிமம் எக்ஸல் வேர்டு தெரிஞ்சிட்டா கூட போதும். நல்ல கம்யூனிகேஷன் இருக்கவங்கள அழகாக ஒரு 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே ஒரு பர்ஃபெக்டான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியர்ஸாக வந்து நாங்கள் உருவாக்க முடியும். இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதுக்கான ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசணும் சார். நிறைய ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் அனுபவம் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க சார். நன்றி. நன்றி.